ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 4 டிசைன் நான் உங்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி நான் போட்டிருக்கேன்றதை காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் லைனில் நான் வந்து ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த லைனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு லைனோ இல்லை ஒரு செக்குடு டிசைனோ போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சுகர் பீடோட நீங்கள் ஆன்டிக் பீட் வந்து சுகர் பீட் சைஸில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை பார்க்கவே ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். சுகர் பீடோட ஆன்டிக் பீட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சுகர் பீடோட சைஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கனால நம்ம போட்டதுக்கப்புறம் அதோட அவுட்புட் வந்து அவ்வளோ கிளியராக வராது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு சுடிதாரோட நெக் டிசைன் போட போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணிவிடுங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரா பண்ணிவிடுங்க. எங்கெங்கே எந்தெந்த டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அது பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு யோசிங்க. நான் ரெண்டாவது போட்டிருக்க டிசைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு போடுறது. அதாவது சிம்பிளாக ஒரு 1500 2000க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம சிம்பிளாக பண்ணி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு வீட் பீடு இருக்கு இல்லையா, ஸோ வீட் பீடை வச்சு 2 சைடும் ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 10 செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்லேயும் சரி ப்ளவுஸோட ஹேண்ட்லேயும் ஸ்லீவ்லேயும் சரி கொடுத்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளான ப்ளவுஸே நம்ம இதை வச்சு போடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிறிஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் அது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவுமே நான் வந்து சில்வர் கலர் டியூப் பீடு தான் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் டியூப் பீடை 3 டியூப் பீடை வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையுமே அதாவது ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து நான் போட்டுட்டு ஒரு குட்டி லூப் எடுத்து நான் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஸோ அப்போ தான் அந்த இது வந்து நம்ம எங்கள் இடத்துல அந்த ஷேப் வரணும்னு நினச்சி நம்ம அந்த லூப் போடுறோமோ அந்த இடத்துலே அது ஃபிக்ஸடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இது வந்து கொஞ்சம் எம்போசிங்காக போட்டிருக்கேன். இந்த 4 டிசைனில் இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா ப்ளவுஸை வந்து நல்லா காட்டும், எம்போஸ்டாக காட்டும். ஸோ நான் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக வந்து ஹாஃப் பீடு இருக்கு இல்லையா, இது ஆன்டிக் பீட்லேயே ஹாஃப் பீடை வந்து ஃபர்ஸ்ட்டு 3 லைன்ஸ்க்கு நான் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு எத்தனை சைஸில் வேணுமோ நான் ஒரு லைன் போட்டு அதில் 4 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் 2 இன்ச்சஸ் நெக்ஸ்ட்டு இருக்கிறதுக்குலாம் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் ஸ்டோனை எடுத்து 2 எண்ட் சைட்லேயும் மார்க் பண்ண 2 எண்டுக்கும் ஒட்டிட்டு நடுவில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோனை வந்து என் பக்கம் அந்த எட்ஜஸ் பார்த்துருக்கிற மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக அதை ஆன்டிக் பீட் வச்சு அந்த ஷேப்பையே கவர் பண்ணிவிட்டேன். ஸோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹாஃப் பீடை வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டிருக்கேன். எப்போவுமே நீங்கள் போடும்போது கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி பார்த்து போடுங்க. எனக்கு இது ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை நான் அது போடணும்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் ஓகே எம்போஸ்டாக ஒரு டிசைன் போட்டு காட்டுவோன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். நான் அந்த லைனில் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் நாட் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நிறைய பேர் வந்து க்ளூ யூஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனை முடிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்களை லைக் பண்ணவே மாட்டாங்க. நமக்கு எந்த டிசைன் போட்டால் அவுட்புட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வரதை தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லா டிசைனையுமே அதாவது ட்ரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ்லேயோ நெக்லேயோ கஸ்டமரை கூப்பிட்டு நான் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. இல்லை உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த டிசைன்லாம் இதுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமான்றதை யோசிங்க. என் சிஸ்டருக்கு நான் போட்ட ஒரு ப்ளவுஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட். ஸோ ப்ளவுஸை நம்ம எப்போவுமே கவர் பண்ணும்போது 2 செயின் ஸ்டிச் போடணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது மடித்து அடிக்கிறதுக்கு நம்மளால் அடிக்க முடியும். பீட்ஸில் அடித்தோம்னா ஊசி உடஞ்சிரும். ஸோ அதுக்காக நான் 2 செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் இதில். ஸோ அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சுகர் பீட் சைஸ்லேயே இருக்கக்கூடிய ஆன்டிக் பீட். இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாகவுமே நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக ஆன்டிக் பீட் தான் நான் அந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்டிக் பீட், அதுக்கப்புறம் நடுவில் வந்து சக்ராஸ் ஒட்டியிருக்கேன். சக்ராஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணல, ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சக்ராஸு.
ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சக்ராஸு இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? சக்ராஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்டிக் பீட் லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த ப்ளவுஸ் வந்து நான் 2 நாளில் போட்டு ஸ்டிச் பண்ணனால ஓரளவுக்கு சிம்பிளாக தான் நான் ஃப்ரண்ட் நெக் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக். ஸோ நம்ம மோஸ்ட்லி போடும்போது ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஸ்லீவ் அது 3ஐயுமே பார்க்கும்போது டிசைன் ஒரே மாதிரி இருக்கிறத மாதிரியே இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம பேக் நெக் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு போடணும். அதுக்கு என்ன டிசைன் போடுறோமோ அதை வச்சு தான் நம்ம ஸ்லீவும் ஃப்ரண்ட் நெக்கும் போடணும். ஸோ பேக் நெக்கு சேம் அதே மாதிரி 2 செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேம் அந்த சக்ராஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணல. பேஸ்ட் பண்ணிங்கன்னா 2 வாஷ்க்கே போயிடும். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி எதெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் அந்த சக்ராஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜர்கான் ஸ்டோன் வந்து க்ளூ வச்சு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ளூ வந்து எப்போவுமே நம்ம வந்து நார்மல் ஃபெவிகாலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் க்ளூன்னு ஒன்று விற்கும். ஸோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கணும். ஸோ ஆன்டிக் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே இதுக்கு வந்து ஹாஃப் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் பீட் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து இது பண்ணாலும் அழகாக இருக்கும், பேக் சைடுமே அது அழகாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து மூமெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டிசைன் அப்படின்றதுக்காக நான் வந்து 2 ஆன்டிக் பீட் விட்டுட்டு அதில் வந்து 5 ஹாஃப் பீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 ஆன்டிக் பீட் விட்டுட்டு டியூப் பீட், ஹாஃப் பீட், டியூப் பீட், ஹாஃப் பீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன் அதே சேம் சக்ராஸை வந்து தச்சுட்டு ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நார்மல் அந்த ஸ்கொயர் அந்த ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எட்ஜஸ் வந்து பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி நான் அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பேக் நெக்கோட டிசைன். ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் ஆனால் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் போட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது நான் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லீவில் வந்து நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்குடு டிசைன் வந்து நான் 2 இன்ச்சஸ் வந்து வச்சு செக்குடு டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்றது மாதிரி நான் உங்களுக்கு பார்த்துறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அந்த லைனில் செக்குடு டிசைனில் ஃபுல்லாகவுமே நான் வந்து ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஸ்பேஸாக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெக்கோட டிசைனே இந்த இடத்துல ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக நான் சக்ராஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவோட எண்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்லீவோட எண்டில் சேம் 2 செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்டிச்சிங்க்கு மடிச்சடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் வந்து நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதை காமிக்கும் போது நீங்கள் பாருங்கள். ஆன்டிக் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் அதாவது நெக்கோட டிசைனே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபுல்லாகவுமே போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டால் தான் எப்போவுமே ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். நெக் ஒரு டிசைன், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் ஒரு டிசைனில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஆன்டிக் 2 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, செயின் ஸ்டோனை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் மிரரை வந்து எட்ஜஸ் வந்து பார்த்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ளூ வச்சு தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சக்ராஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிக் பீட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ப்ளவுஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இப்போ நான் வந்து பண்ணியிருக்கிறதுல வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன். ஃபுல்லாக ஆன்டிக் பீட், சுகர் பீட்ஸ் மட்டும்தான் வச்சு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேக்னம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக நம்மளோட ப்ளவுஸில் வந்து த்ரெட் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கனால ஆரி ஒர்க்லேயே சப்டைட்டில் மாதிரி மேக்னம் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.